ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 14 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து விஜய் லெட்டரை படிச்சுட்டு ரொம்ப ஷாக் ஆகி இப்போ தாத்தாட்ட போய் என்ன சொல்றது, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பற்றிலாம் எழுதியிருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே கீழே வராரு. இப்போ தாத்தாட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, காவேரி வந்து நான் ரொம்ப பேசிட்டேன், அதனால வீட்டை விட்டு வெளியில போயிட்டா அப்படின்னோடனே இப்போ தாத்தா முறைக்கிறாரு, அந்த லெட்டர் எங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன எழுதியிருக்கான்னு எனக்கு தெரியணும்ல அப்படின்னு. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "இல்ல அவ வீட்ட விட்டு போறேன்னு தேட வேணான்னு மட்டும் தான் எழுதியிருக்கா. வேற எதுவும் எழுதல அந்த லெட்டர்ல" அப்படிங்கிற மாரி சொல்லி தாத்தாட்ட சமாளிச்ச உடனே, இப்ப விஜய் என்ன கேட்கிறாருன்னா, "ஒருவேள அவங்க வீட்டுக்கு போயிருப்பாளோ?" அப்படின்னோனே, தாத்தா வந்து "நீ எதுக்கும் அங்க போய் பாருன்னு" சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்ப இங்க விஜய் வந்து வெளியில நின்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப அங்க பாட்டி வந்து "வாங்க மாப்பிள்ளை, இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னோனே, "இல்ல இந்த செவுருல கீறல் இருக்குன்னு சொல்லி தாத்தா சொன்னாரு. அதான் சரி பண்றதுக்கு இப்ப தான் ஞாபகம் வந்துச்சு. அதான் பார்க்க வந்தேன்னோனே." "இல்லையே அப்படி எதுவும் கீறல் ஒண்ணும் இல்லையேன்னோனே." இல்ல தாத்தா சரி பண்ணியிருப்பாரா இருக்கும். நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, பாட்டி வந்து உள்ள வாங்க மாப்பிளன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள போய் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கும்போது, காவேரிய பத்தி கேட்குறாரு. அப்ப உடனே சாரதா சொல்றாங்க, "இல்லையேப்பா அவங்க வர்றதே இல்ல. நேத்து உங்க வீட்ல நிச்சயம் நின்றுச்சாம்ல. இந்த மாரி நீங்க தான் பசுபதிய உள்ள பிடிச்சு போட்டீங்கன்னு" சொல்லி பா இந்த மாரி காவேரி சொன்னா எங்ககிட்ட வந்து. அப்ப வந்துட்டு போனவ தான் அப்புறமா வரவே இல்ல அப்டின்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "இல்ல அந்த கீரல பாக்க என் பின்னாடி தான் வந்தா. எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னு பேசிட்டு இருந்தேன். அதான் வந்தாளான்னு கேட்டேன். சரி எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. நான் கெளம்பணும். அவ வந்து ஃப்ரீ ஆயிட்டு வருவா" அப்டின்னு சொல்லிட்டு விஜய் அங்கருந்து போயிர்றாரு. இப்ப இங்கேயும் இல்லன்னோனே அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க என்ன ஆகுது அப்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பசுபதி வீட்ல அன்பரசும், அஜயும் இருக்காங்கல்ல கல்யாணத்த பத்தி பேசுறதுக்காக. இப்ப பசுபதி வந்து காவேரிய பத்தி யோசிச்சு அங்க இங்கயும் நடந்துட்டு இருக்கும்போது, அன்பரசு என்ன சொல்றாருன்னா, "அவள்லாம் ஒரு ஜுஜுபி. அவள பார்த்து நீங்க ஏன் இவ்வளோ பயப்படுறீங்கன்னோனே" பசுபதி என்ன சொல்றாருன்னா, "உங்களுக்கு தெரியாது. என் பொண்ணோட கல்யாணத்த 3 வாட்டி அவ நிப்பாட்டியிருக்கான்னோனே." "3 வாட்டியா? அப்ப வந்து காவேரி சொன்னது உண்மதானா? அப்ப நீங்க வந்து அவள அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணீங்களா? இப்படி ஒருத்தர்கிட்ட போய் என் பையன குடுக்குறதா? நீங்க நாளைக்கு என் பையன எதனாச்சும் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது? டேய் கிளம்புடா போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே திமிரா பேசுறாரு அன்பரசு. அப்புறமா பசுபதி, "உட்காருங்க, உட்காருங்க. இந்த சொத்து எல்லாமே என் பொண்ணுக்கு தான். இப்பவே கூடனா கூட நான் பாதி எழுதி குடுத்துருவேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்போதைக்கு நம்ம வெளியில யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். உங்க வீட்ல 4 பேரு, எங்க சைட்ல 4 பேர கூப்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அப்புறமா கொடைக்கானல்ல போய் பெருசா ரிசப்ஷன் பண்ணிர்லாம். எனக்கு வந்து என் பொண்ணோட ஆசை தான் முக்கியம்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்போ உடனே அன்பரசு மனசுக்குள்ளயே நெனைக்கிறாரு, "இதுக்கு தானே இப்படி பிட்ட போட்டேன்" அப்படின்னு. இவங்க கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிர்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து இப்போ நம்ம திட்டினதுல அவ எதனாச்சும் தப்பான முடிவு எடுத்திருப்பாரான்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்புறமா ச்சே அவ ரொம்ப தைரியமான பொண்ணு. அவ அந்த மாரிலாம் முடிவு பண்ண மாட்டா. ஆனா அவள எங்க போய் தேடுறது அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, நிவினோட ஞாபகம் வருது. நிவினுக்கு கால் பண்ணி வர சொல்றாரு. இப்ப நிவின் வந்தோனே என்ன நெனைக்கிறாருன்னா, இவனே ஒரு பிரச்சனை பிடிச்சவன். இவன்ட்ட போய் நம்ம எப்படி சொல்றது? காவேரி எங்கன்னு சொல்லி எப்படி கேட்கறது? அப்படின்னு யோசனையிலே நிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.